வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் வழியில். திரைப்படம், அனிமி மற்றும் நாட்டின் தேசிய தலைவர்கள் பற்றி தெரிந்து கொள்ள என்னோடு இணைந்து வாருங்கள். சில மனிதர்கள் வெற்றியை தேடி ஓடுகிறார்கள், ஆனால் சிலர் தோல்வியை வென்று வரலாறு படைக்கின்றார்கள். இது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தை வென்ற ஒரு மனிதரின் கதை. அவர்தான் ராபர்ட் டவுனி ஜூனியர். மக்கள் அவரை செல்லமாக RDJ என்று அழைத்தனர். அவர் இதுவரை பல கேரக்டர்களை நடித்திருந்தாலும் மக்களுக்கு அவர் அயன்மேனாகத்தான் தெரியும். அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கவில்லை, வாழ்ந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். RDJ என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது அயன்மேன் தான். 1965ஆம் ஆண்டு நியூயார்க் நகரில் ராபர்ட் டவுனி ஜூனியர் பிறந்தார். திரைப்பட குடும்பத்தில் வளர்ந்ததால் சிறு வயதிலேயே நடிக்கத் தொடங்கினார். அவரது திறமை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஆனால் அவரது வாழ்க்கையோ விரைவில் மாறப்போகிறது என்பது அப்போது யாருக்கும் தெரியவில்லை. புகழ் அவரை தேடி வந்தது, ஆனால் அதனுடன் போதை பழக்கமும் வந்தது. அந்த பழக்கம் அவரது வாழ்க்கையை மெல்ல மெல்ல சிதைத்தது. கைது, சிறை, வழக்குகள், மறுவாழ்வு மையங்கள், இப்படி அவரது பெயர் திரைப்படங்களில் இல்லை, செய்திகளில் மட்டுமே இடம்பெற்றது. ஹாலிவுட் அவரை நம்புவதை நிறுத்தியது. பலர் இவரின் கதை இத்துடன் முடிந்தது என்று நினைத்தனர். ஆனால் ஒரு மனிதன் வீழ்ந்து விட்டால் அவரது கதை முடிந்து விடாது. மீண்டும் எழுந்து நிற்க முடிவு செய்தால் அதுதான் உண்மையான வெற்றி. தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டார். மீண்டும் திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கினார். 2008ஆம் ஆண்டு ஒரு வாய்ப்பு அவரது வாழ்க்கையை திருப்பி போட்டது. அது மார்வல் காமிக்ஸில் உள்ள அயன்மேன் என்ற கதாபாத்திரம். வெறும் ஒரு ஹீரோ அல்ல, அது அவரது மறுபிறப்பு. 11 ஆண்டுகள் ஒரே ஒரு கதாபாத்திரமாக இல்லை, மார்வல் யூனிவர்ஸின் இதயமாக வாழ்ந்தார். 2019ஆம் ஆண்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் என்ற திரைப்படம் வெளியானது. அதில் உலக மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவெஞ்சர்ஸ் அசாம்பிள் என்ற கேப்டன் அமெரிக்காவின் அழைப்பு திரையரங்கையே அதிர வைத்தது. அதன் பிறகு பூமியின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் கடைசி போர் தொடங்கியது. ஒரு பக்கம் அனைத்து அவெஞ்சர்ஸ், மற்றொரு பக்கம் தானோஸின் மாபெரும் படை. போர் உச்சக்கட்டத்தை எட்டிய போது தானோஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கைப்பற்றிவிட்டதாக நினைத்தான். வெற்றி புன்னகையுடன் விரல்களை சொடுக்கும் முயற்சி செய்தான். ஆனால் அந்த ஸ்டோன்ஸ் அவனிடம் இல்லை, அவை வேறொருவரின் கையில் இருந்தன. அந்த நொடியில் அயன்மேன் அமைதியாக ஒரே ஒரு வசனம் சொன்னார், ஐ ஆம் அயன்மேன். அடுத்த நொடி தானோஸை மட்டுமல்ல, அவனது முழு படையையும் சாம்பலாக்கியது. ஆனால் அந்த வெற்றிக்கு அவர் தன் உயிரையே விலையாக கொடுத்தார். இதுவரை ஒட்டுமொத்த அவெஞ்சர்ஸும் அயன்மேனை ஒரு சுயநலவாதியாகவும் திமிரு பிடித்தவராகவும் பார்த்தது. ஆனால் அந்த நொடியிலிருந்து அவரது தியாகத்தை புரிந்து கொண்டு ஒட்டுமொத்த மார்வல் யூனிவர்ஸும் அவருக்கு தலை வணங்கியது. இது ஒரு முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சொல்லுங்கள்.